கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணி பல ஆண்டுகள் ஆச்சு. பர்காவா இறந்தே பல ஆண்டுகள் ஆச்சு. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, காட்சியில் மாற்றம் ஏற்படவில்லை. இப்போ இந்த பட்ஜெட், விவசாய பட்ஜெட் எவ்வளவு தனி பட்ஜெட் போட்டாங்கல்ல 45,000 கோடி. இதுல 30,000 கோடி அரசு ஊழியர்களுக்கு சம்பளமா போயிருக்கு. விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளமா 30,000 கோடி போகுது. இந்த 15,000 கோடி தான். இதுலதான் 6,000 கட்டுறோம், தொழிற்சாலை கட்டுறோம், வணிக நிறுவனங்கள் கட்டுறோம், அவங்க அனுபவிக்கிறாங்க, எங்க தலையில வெடியுது அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்கல்ல. இந்த 6,500 வேண்டாம், அந்த 50,000 அப்புறம் தள்ளு. 50,000 பைப் கொடுக்குறியா, மொலாசிஸ் பணம் கொடுக்குறியா? எல்லாம் நம்முடைய அறியாமை எப்படி அறுவடை பண்றாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. நாம விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா விவசாயிகளுக்கு? நம்ம செம்மறி ஆடுகளா இருக்கிறோம். அதனுடைய விளைவு வெளிப்பாடுதான் இத்தனைக்கு காரணம். அவசரமாக முதலில் பேச வேண்டும் என்று இப்பொழுது விவசாயிகள் தியாகிகள் 1970 போராட்டம் நடத்தி மின்சாரத்திற்காக நமக்கு உயிர் தியாகம் செய்த எல்லா தியாகிகளுக்கும் அஞ்சலி செலுத்துகிறேன். மற்றும் இன்றைய சூழ்நிலையை பார்த்தால் மின்சாரத்தை தனியாருக்கு கொடுத்து அதே சூழ்நிலை வந்து விடுமோ என்று இருக்கிறது. ஏனென்றால் தனியாருக்கு கொடுத்தால் சப்மிட் அந்த ஸ்பெஷல் கிட்டு மாட்டுறாங்க, அதுல சிம்மு மாதிரி வந்துடும். அந்த சிம்மு வந்துருச்சுன்னா நம்ம காசு போட்டாதான், மொபைல்ல காசு ரீசார்ஜ் பண்ணாதான் மின்சாரம் வர்ற மாதிரி. அப்போ அது ஃபர்ஸ்ட் மக்கள் மத்தியில் கொண்டு வரது சென்ட்ரல் மின்சாரத்துறை மந்திரி என்ன பண்றாருன்னா புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அரசாங்க வேலைகளில் உள்ள அனைத்து அதிகாரிகள் வீட்டிலையும் தொழிலாளர்கள் வீட்டிலையும் ஃபர்ஸ்ட் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு, அதுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கும் கொண்டு வந்துட்டா நமக்கு அந்த கிடைக்கிற சலுகைகள் அத்தனையும் போயிடும். மீண்டும் உயிர் தியாகம் செய்ய வேண்டுமோ என்ற சூழ்நிலை இப்போ பின்ன ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே கார்பரேட்டுகளுக்கு கொண்டு சென்று கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நாம் மீண்டும் போராட்டம் தொடங்கி இந்த 64 எண்ணெய் அதிகமாகுமோ என்ற ஒரு சூழ்நிலை வந்துள்ளது. மின்கட்டண குறைப்பிற்காகவும் கடன் தள்ளுபடிக்காகவும் கடந்த காலங்களில் நடந்த போராட்டங்களில் தங்கள் இன்னுயிரை ஈந்த உத்தம தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நாளாக இந்த ஜூலை 5ஆம் தேதியை கொண்டாடி வருகிறோம். இன்று இந்த கூட்டத்திலே சிறப்புரையாற்ற, கருத்துரையாற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் டாக்டர் KP ராமலிங்கம் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலை செயலாளர் கொறடா அவர்கள் வேலுமணி அவர்களும் இங்கே வருகை தந்து விவசாயிகளுக்கு கருத்துரையாற்றி இருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே விவசாயிகள் நலமாக இல்லை. இந்த ஆட்சியாளர்கள் எதை பற்றியும் விவசாயிகளை பற்றி கவலைப்படுவதே இல்லை. தூர்வார கொடுத்த பணமெல்லாம் அவர்கள் தூர்வாரி விட்டார்கள். இன்றைக்கும் குளம் குட்டைகள், ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் அப்படியே கிடக்கிறது. இன்றைக்கு காலையில் பத்திரிகை பார்த்தால், ஊடகங்களை பார்த்தால், கொலை கொள்ளை நடக்காத நாளே கிடையாது, கற்பழிப்பு நடக்காத நாளே கிடையாது. காவல்துறையை ஆட்சியை கையில் எடுத்துக்கொண்டு அஜித்குமார் போன்றவர்களை அடித்து கொள்ளுகின்ற கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனை பேரும் செத்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாடா இல்லை சுடுகாடா என்கிற நிலைக்கு இந்த ஆட்சியிலே தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதே கற்பழிப்பும் இதே கொலை கொள்ளையும் தொடர்ந்து கொண்டிருந்தால், இதே காவல்துறை அட்டூழியமும் தொடர்ந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் மக்கள் வாழ தகுதியற்றவர்களாக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியாளர்கள் அழுது கொண்டிருக்கிறான். மற்ற மாநிலங்களிலே மத்திய அரசை அணுகி மோடி அவர்களிடம் சொல்லி மாம்பழத்திற்கு பாதி மானியம் வாங்கி கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள மாம்பழ விவசாயிகள் கழுகி அழுது செத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தக்காளி நட்டவன் வீதியிலே கொட்டுகிறான் விலை இல்லாமல், கத்தரி நட்டவன் காட்டுக்குள் அழுகிறான். இப்படி எதை பற்றியும் சிந்தனை இல்லை. தீர்மானம் கொடுத்துருக்கீங்க. இன்றைய கூட்டத்திலே விவசாய விளைபொருட்களான அத்தனை பொருட்களுக்கும் விலை இல்லை. எனவே MS சாமிநாதனுடைய அறிக்கையின்படி விலை நிறையும் கேட்டிருக்கிறோம். குறிப்பாக ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் PAP பாசன விவசாயிகள் பாழ்பட்டு போவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறோம்.
மணல் கொள்ளை தமிழ்நாட்டுல மண் கொள்ளை மண்வளம் போகுது. அதுக்கு விவசாயிகள் எங்கேயும் பண்ண ஒரு பெரிய போராட்டம் நடக்கல. அதனால அந்த மாதிரி விவசாயிகள் அமைதியா கனிம வளங்கள் கொள்ளை போகுது, அதை வெட்டி எடுக்கிறவன் டிஎம்கே காரன், வண்டியில கொண்டு போறவன் டிஎம்கே காரன். அவனை போய் எடுத்தா அரசாங்கத்தை எடுக்கிற மாதிரி எங்க மேல கேஸ் போட்டு அஜித் குமாரோட்ட அடிச்சு கொண்டு ஓடுவானுங்க. எனவேதான் விவசாயிகள் அவன் போல பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் சாது மிரளும் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொள்ளாது. விவசாய விரோத ஆட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விவசாய விரோத கொள்கைகளை கொண்டு விவசாயிகளுக்கு கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழகத்தில் பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார். அவைகளெல்லாம் நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற வகையில் தொடர்ந்து இந்த அமைப்பை 1983 இருந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் பேசி 400 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்த காலத்தில இருந்து இன்றைக்கு வரை விவசாய அமைப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சொல்லேர் உழவர் செல்லமுத்து அவர்கள் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அவருடைய எண்ணம் ஈடேறும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2026 தூக்கி எறியப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே புதிய ஆட்சி உருவாகும். அப்பொழுது விவசாயிகள் பலன் பெறுவார்கள் என்ற நல்ல செய்தியை இந்த மாநாட்டின் மூலமாக விவசாயிகளுக்கு தெரிவிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக நாங்கள் கருதுகிறோம். தேங்காய் எண்ணெய் மட்டுமல்ல, விவசாயிகள் தேங்காய் எண்ணெயை நியாய விலைக் கடையில் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது. எப்படி மற்ற சமையல் எண்ணெய்களை விற்பனை செய்கிறார்களோ அதே போல் தேங்காய் எண்ணெயும் நியாய விலைக் கடையில் விற்பனை செய்தால் விவசாயிகளுக்கு பலன் தரும், ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும் என்ற அந்த வகையில் நாங்களும் அதை ஆதரிக்கிறோம். அது மத்திய அரசு மூலமாக கூட்டுறவுத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவரிடம் இந்த கருத்தை நாங்கள் மிக விரைவிலே எடுத்து வைக்கப் போகிறோம். செல்லமுத்து அவர்கள் அவருடைய அமைப்பின் சார்பில் இன்னும் 1 மாத கால இடைவெளிக்குள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழகத்துடைய விவசாயிகளின் பிரச்சனை பற்றியெல்லாம் அவர் தன்னுடைய கருத்துரையை சொல்ல இருக்கிறார். அது குறித்து எனக்கு முழுமையான விவரங்கள் என்னிடம் இல்லை. ஓரணியில் தமிழகம் சொல்லி திமுக இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க, தேர்தல் பிரச்சாரம். பிணியில் இருக்கிற தமிழகத்தை மீட்போம். இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியால் பிணியில் இருக்கிறது தமிழகம். அதை மீட்பது எங்களுடைய ஒரு இன்னும் சொல்ல போனால் நாங்கள் தேசம் காப்போம், தமிழகம் வெல்வோம் என்ற முழக்கத்தோடு பயணப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய உழவனின் இன்றைய நிலை, எதிர்கால தேவை என்ற தலைப்பிலே நடைபெறுகிற மாநாட்டின் தலைவர் என்னுடைய பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அன்பிற்கினிய தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்களே, தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் என் அருமை நண்பர் வேலுமணி அவர்களே, காலமெல்லாம் கல்லுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு விவசாய சங்க கூட்டம் என்றால்
அதிலே நல்லசாமி இல்லாமல் இல்லை என்று சொல்லுகிற நிலையோடு நாடெங்கும் இன்றைக்கு அதற்காகவே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கல் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் நல்லுசாமி அவர்களே, இந்த இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி, அவருடைய அரவணைப்பில் வளர்ந்தவர்கள் இந்த இயக்கத்திலே ஏராளம் என்று சொல்லத்தக்க வகையில் இந்த இயக்கத்திலே தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற பெருமைக்குரிய தலைவர் கதிரேசன் அவர்களே, இயக்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர், மாநில செயற்குழு உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மோகன் மந்திராசலம் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வட்டாரத்திலே மிக சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக, காட்சிக்கு எளியவராக, கருத்து மிக்கவராக, மற்றவர்களுக்கும் மாற்றாருக்கும் உறுதுணையாக தன்னுடைய நடவடிக்கையை மூலமாக இந்த தொகுதியின் சூலூர் தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக தமிழ்ந்து வந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற உழவன் உழைப்பாளர் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கிற அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னைக்கு அருகாமையிலே காட்டாங்குளத்திலே இன்று பிற்பகலில் இருந்து தொடங்கி நாளை மாலை வரை நடைபெற இருக்கிறது. ஆனால் நம்முடைய சொல்லேர் உழவர் சொன்னது போல அழைக்காமலேயே உங்கள் கூட்டத்துக்கு வந்த நான் அழைத்து வராமல் இருந்து விடக் கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக ஓடி வந்தேன். இன்றைய இங்கே இருந்து இரவு 9-10 மணிக்குள்ளாவது காட்டாங்குளத்திற்கு நான் சென்றாக வேண்டிய SRM பல்கலைக்கழகத்திலே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்ட நான், தலைவர் கலைஞரால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அரசியல் அந்தஸ்து பெற்ற நான், முன்னாள் பிரதம அமைச்சர் வாஜ்பாய் அவர்களோடு சிகாகோவில் நடைபெற்ற ஐநா மன்றத்திலே பேசுகிற வாய்ப்பு கூட கிடைத்தது. அதே போல் உலக பல்கலைக்கழக மாநாட்டிலே பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. மாஸ்கோவிலே நடைபெற்ற உலக அமைதி மாநாட்டிலே பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. நாடாளுமன்றத்திலே ஒரு 68 முறை, மக்களவையிலே லோக்சபாவிலே பேசியிருக்கிறேன். 116 முறை ராஜ்யசபாவிலே 2020 இருந்து 2010 இருந்து 2016 வரை பேசியிருக்கிறேன். தமிழகத்தினுடைய மாநில மதிப்பீட்டு குழு தலைவராகவே எம்ஜிஆர் அவர்கள் என்னை வைத்திருந்தார். இப்படி பல்வேறு பொறுப்புகளிலே பல்வேறு இடங்களிலே பேசுகிறேன். இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமருக்கு முன்னாலும் சரி, உள்துறை அமைச்சருக்கு முன்னாலும் சரி, என்னுடைய உச்சபட்ச தேசிய கூட்டங்களில் இருந்தாலும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத மன நிறைவு எனக்கு விவசாய சங்கத்தின் சார்பிலே, அதுவும் சொல்லேர் உழவன் தலைமையிலே இருக்கக்கூடிய உழவர் உழைப்பாளர் கட்சி இந்த நிகழ்ச்சியிலே பேசுகிற போது எனக்கு ஒரு மன நிறைவு. பல்லாயிரக்கணக்கான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம், அதிலே பேசுகிறோம். அது வேறு விவகாரம். ஒரு இதய சுத்தியோடு, உள்ளார்ந்த அன்போடு, நாம் பிறந்த இடம், வளர்ந்த இடம், வாழ்கிற இடம் விவசாயம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது? விவசாயியின் மகனாக பிறக்கவில்லை என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்?
இன்றைக்கு மேல்நிலைக்கு போனவர்கள் எல்லாவற்றையும் மறந்து போவார்கள். நம்முடைய மகன் பேரனே கூட என்னப்பா விவசாயத்தை கண்டாய், விட்டு விட்டு வாப்பா, டவுனுக்கு குடி வாப்பா என்று அழைக்கிற நிகழ்வுகள் ஏராளம். ஆனால் எந்த அமைப்பையும் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் நடத்துவது என்பதை மிக கடினம். அரசியல் கட்சியிலே கூட ஒன்று தலைவனுக்கு மகனாக பிறக்க வேண்டும், இல்லை பேரனாக பிறக்க வேண்டும், இல்லைன்னா கொள்ளு பேரனாக பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசியல் கட்சியிலே கூட தொடர்ந்து நீடிக்க முடியும். இல்லை என்றால் ஏராளமான குறைகளை குற்றங்களை இன்றைக்கு பழனிசாமி படுகிறாரல்ல, எடப்பாடியார் படுகிறாரல்ல, எத்தனை ஏவுகணைங்க. காரணம் என்ன? அவர் ஒரு விவசாயியின் மகன். அவர் கண்டது என்ன? அவர் பெரிய அரசியல் தலைவருடைய மகன் அல்ல, சாதாரண விவசாய குடும்பத்தில இருந்து வந்து இவ்வளவு பெரிய இடத்துல வந்திருக்கிறானே, இவனை விட்டு வைக்கலாமா? இதுதான். ஆனால் இந்த காலத்தில், இந்த நேரத்தில் நான் 1980ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டவர். தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து மாணவர் அணியை போடுகிற போது சென்னைக்கு நான், சென்னை மாவட்டத்துடைய மாணவர் அணி அமைப்பாளர் நான், ஜெகத் ரட்சகன் செங்கற்பட்டு மாவட்டத்தின் மாணவர் அமைப்பாளர், ஏசி சண்முகம் வேலூர் மாவட்டத்தின் மாணவர் அமைப்பாளர், இந்த மாவட்டத்தினுடைய மாணவர் அமைப்பாளர் லேக்கத்தெளிக்கான். இப்படி தஞ்சை என்றால் ஆலிக்கோ மருதையன், திருச்சியிலே லால்குடி புருஷோத்தமன், இப்படி கன்னியாகுமரி வின்சென்ட், இப்படி அவரால் முதல் கட்டத்திலே நியமிக்கப்பட்ட மாணவர் அமைப்பாளர். இது முடிந்தவுடனே 26வது வயது தொடக்கத்திலேயே என்னை எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்தார். 85, 86 என்று கருதுகிறேன். இரண்டாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு இருந்து திரும்பியவுடன் நாங்கள் எல்லாம் இருக்கிற போது கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம், 1 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றினார். முதலாக தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில், அரசாங்கத்தின் வரலாற்றில் வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்த வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று அதற்கு காரணமாக இருந்தது இந்த உழவு உழைப்பாளர் கட்சி. இந்த அமைப்பு அதனைத் தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பின்பு அது என்ன பணக்கமோ தெரியவில்லை. அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் அவரிடம், அதற்கடுத்து கலைஞரிடம் நான் திமுக விவசாய அணியின் செயலாளர், அப்போதும் இதே போன்ற கோரிக்கையை கோயம்புத்தூரில் வைத்து நம்முடைய செல்லமுத்தவர்களுடைய மாநாட்டிலே ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து விவசாய கடனும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கலைஞரிடம் கோரிக்கை வைத்தார்கள். கலைஞரும் தேர்தலுக்கு முன்பு அந்த கோரிக்கையை ஏற்று அறிவித்தார். ஆக அதற்கு பின்பு கிடைத்தது உங்களால் தான். உங்களால் என்றால் உங்கள் உழைப்பாளர் கட்சியா. ஆனால் எனக்கு ஒரு நிம்மதி என்னவென்றால், நான் பல்வேறு தொழிற்சங்கங்களிலே பேசியிருக்கிறேன், பல்வேறு அமைப்புகளிலே உரையாடுகிற வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆனால் எல்லா சங்கங்களும் எல்லா அமைப்புகளுமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான், அதற்கு பின்பு சிதறண்டு போகிற காலம். ஆனால் நீங்கள், நான் பார்க்கிறேன், அவர் தலைவராக இல்லாமல் ஒரு நிர்வாக குழு உறுப்பினராக 5 பேரில் ஒருவராக முன்னணி வகித்த காலம் 85, 86 என்றால், அதற்கு பின்பு அதை தொடர்ந்து இன்றைக்கு ஏறத்தாழ 35 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்து உங்களை வழிநடத்துகிறார். நீங்கள் அவரை வழிநடத்துகிறீர்கள் என்ற போது எனக்கு மிக பெருமையாக, மகிழ்ச்சியாக, இப்படிப்பட்ட தலைவர், விவசாய தங்கள் தலைவர், எதையும் எதிர்பார்க்காமல் சீட்டு கொடுக்கிறாயா,
இல்ல கடைசி நேரத்துல இல்லைன்னு சொல்றியா, சரி என்று போகிற அளவிற்கு. ஆனால் இந்த முறை அப்படி நடக்காது என்று கருதுகிறேன். வேலுமணி வந்திருந்தால் மிக சரியாக இருந்திருக்கும். வேலுமணி வந்தால் கந்தசாமி அதை வேலுமணியிடம் சொல்லிவிடுங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். யாரோடு பேசுவது, யாருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பது, எப்படி தொகுதி பங்கீடு செய்வது, எப்படியெல்லாம் நடத்துவது என்பதையெல்லாம் முழு பொறுப்பு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியில தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்போர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் இபிஎஸ். ஆக ஏற்கனவே நாம் இருவரும் கூட்டணியில இருக்கிறோம். 7ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு செல்லமுத்தையும் அழையுங்கள். அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். அல்லது என்றால் இன்று வேளை அழைத்து விடுங்கள். ஆக அவரும் அன்றைக்கு இணையட்டும். ஆக தொடர்வோம். ஒவ்வொன்றாக சேர்த்தினால்தான் 100. ஒவ்வொன்றாக சேர்க்க வேண்டும். சேர்த்துத்தான். காரணம், we are fighting a devil. நாம் ஒரு மிகப்பெரிய பிசாசோடு போராட போகிறோம். அதை கனவுலை மனவதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பணம், அதிகாரம், பல்வேறு ஜாதிய கட்சிகளின் ஆதரவு, துரோகங்கள், இப்படி பல்வேறு தவறான நடைமுறைகளை கையிலே வைத்துக் கொண்டு நான் கூட ஒரு பதிவிலே போட்டேன். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் ஊழல் சாத்தான் என்ற பட்டத்தை வேண்டுமானால் தரலாமை தவிர வேறு பட்டத்தை கொடுக்க முடியாது என்று குறிப்பிட்டேன். என்ன காரணம்? தலைப்பு என்ன? உழவனின் இன்றைய நிலை. என்ன நிலை? எந்த விவசாய உற்பத்தி பொருளுக்கு உற்பத்திக்கு ஏற்ற வருமானம் இருக்கிறது? உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கிறதா? இதான் 2002 விவசாயிகள் பாதுகாப்பு மாநாட்டில் இதேதான் தீர்மானம் போட்டோம். விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாட்டில் இதைத்தான் தீர்மானம் போட்டோம். இன்னைக்கும் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுக்கு ஏற்ற விலை கிடைக்கவில்லை என்பதுதான் எல்லா பொருளுக்கும். காட்டுல கொட்டுறான், தக்காளியை தெருவுல கொட்டுறான், பாலை பாதையில ஊத்துறான், மாங்காய கொண்டாந்து ட்ரக்கா கொண்டாந்து இறக்கி அது தார் ரோட்ல கொட்டி மிதிக்கிறான். எந்த அளவுக்கு இன்றைக்கு மோசமான நிலையை விவசாயிகள் சந்திக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? அதுதான் எதிர்கால தேவை. அதற்கு என்ன காரணம்? விவசாயத்திற்கு விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறை. பற்றாக்குறை மட்டுமல்ல, அவர்களுக்கு சம்பளம் கூடுதல். களவரிக்கு வந்தா 300 ரூபாய், மம்முட்டி பிடிச்சா 700 ரூபாய், 800 ரூபாய், கருப்பங்காடு களவட்ட போனா 1200 ரூபாய். விற்பனை செய்கிற போது 3 மாதம் பாடுபட்டு வெங்காயத்தை கொண்டு போய் கொட்டும் போது சருவ அரிக்கிறதுக்கு கூட கடைசியில் நமக்கு செலவுக்கு காசு கிடையாது. என்ன காரணம்? தெளிவா புரிஞ்சுங்க. விவசாய தொழிலாளர்களை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர்களுக்கு தேவை கூடிவிட்டது. அவர்களுக்கு எப்படி தேவை கூடுகிறது? 30 ரூபாய் உற்பத்தி செலவு செய்யப்பட்ட ஒரு பொருள் வெறும் 30 ரூபாய் உற்பத்தியில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் 180 ரூபாய்க்கு விற்கிறது. உற்பத்தி செலவு 30, விற்கிற போது 180 ரூபாய். காலையில் அதை ஒண்ணு போட்டுக்கிட்டு வந்தாதான் வேலைக்கு வர முடியுது.
30 ரூபாய்க்கு உற்பத்தி செலவு செய்யப்படுகிற உற்பத்தி ஆகிற குவார்டர் விஸ்கி குவார்டர் பிராண்டி கடையில 150 ரூபாய்க்கு விக்குது. சோ அந்த 150 ரூபாய் அவனுக்கு வேணும். 150 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தவர் தான் வேலைக்கு வர முடியும். ஆக அவனுக்கு செலவு கூடுதல். இப்ப 30,000 கோடி 40,000 கோடி டாஸ்மாக் ஊழல். ஆக இந்த விவசாயம் அழிந்ததற்கு யார் காரணம் என்றால் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் விவசாய கூலிகளுக்கு அவர்களை மதுப்பிரியர்களாக ஆக்கி, முத்துசாமி கோச்சுக்கார், அவரால் மதுப்பிரியர் சொல்லு, குடிகாரன் சொன்னா முத்துசாமி கோச்சுக்கார், அவர்களை மதுப்பிரியர்களாக ஆக்கி 30 ரூபாய் உற்பத்தி செலவு உள்ளதை 180 ரூபாய்க்கு விற்று கடைசியில யார் தலையிலே மிளகா அரைத்திருக்கிறார்கள் என்றால் விவசாயிகள் தலையிலே மிளகா இருக்கிறது. 40,000 கோடி ரூபாய் 30,000 கோடி ரூபாய் ஊழல், இது பூரா விவசாயிகள் தலையிலே அரைக்கப்பட்ட மிளகா. கல்லு இறக்கிக்கலாம், கல்லு கடையை திறக்கலாம், கல்ல அரசாங்கம் விற்பனை செய்ய வேண்டும் சொல்றோம். சரி, உற்பத்தி செய்யறவன் மரத்துக்கு எவ்வளவுன்னா ஸ்டாலினுக்கு பணம் கட்டுவீங்க, அவன் கோட்டருக்கு எவ்வளவுன்னு காசு தர்றான். நான் சொன்னேன் 30 ரூபாய்க்கு விற்கிறது 150 ரூபாய்க்கு விற்கிறான். 150 ரூபாய் இடையில இருக்கிறது யாராருக்கு போகுது? ஜெகத்ரட்சனோ டிஆர் பாலுவோ அவங்க தயாரிக்கிற நண்பர்கள் தான், அவங்க தயாரிக்கிற மதுபானம் அவங்களுக்கு செலவு 30 ரூபா தான் கைக்கு கிடைக்கிறது, மேல இன்னொரு 20 ரூபா 50 ரூபா ஒரு அவங்க கதை முடிஞ்சது. நீதி யாருக்கு? அதுங்கதான் இருக்குது அந்த 40,000 கோடி 50,000 கோடி ஊழல். எதிர்கால தேவை என்னன்னா கள்ளுக்கடை வேணும்னு சொல்றதை விட மலிவு விலையில மதுவை வித்துரு. ரேஷன் கடையில அரிசி கொடுது, தேங்காய் எண்ணெய் கொடுன்னு கேக்குற மாதிரி இன்னமே பிராண்டி விஸ்கி ரேஷன் கடையில சப்சிடைஸ் பண்ணி கொடுத்துரும். அப்ப விவசாய கூலி குறையும். ஏன்னா உன்னையும் ஒழிக்க முடியாது. நல்லசாமிக்கு நல்லா தெரியும், போயிட்டாரா? ஏன்னா அவரை பள்ளிப்பாளையத்தில் நானும் செல்லமுத்து தான் அந்த கல்லுக்கு தலைவராக்கணும். அப்ப நான் எம்பி வேற, அனைத்து விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பு தலைவர், எல்லா சங்க தலைவர்களும் சேர்ந்து அவர் செயலாளர், நானு துரைமாணிக்கம் கம்யூனிஸ்ட் சிபி கம்யூனிஸ்ட் ஒரு செயலாளர், எல்லா சங்கத்துக்காரங்களும் சேர்ந்து இந்த கல்லுக்காக நீங்க தலைவராக இருக்கணும். நான் சொன்னேன், அரசியல் கட்சி ஆளுங்கட்சியா வரக்கூடிய கட்சி எந்த கட்சி இதை ஏத்துக்க மாட்டாயா? எந்த கட்சியும் அன்னைக்கே சொன்னேன், ஓப்பன் மேடையிலேயே பேசினேன். திமுகவுல ஆளுங்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஓப்பனா தான் சொன்னேன், அரசியல் கட்சி நடத்துறவன் ஆட்சிக்கு வர நினைக்கிறவன் இதை வச்சுதான் அவங்க ஆட்சியை ஓட்டணும். நீ தென்னை மரத்துக்கு இவ்வளவுன்னு காசு கட்டுவியா? விவசாயிகிட்ட போய் தென்னை மரத்துக்கு, நீ உற்பத்தியாளர், நீ ஒரு தென்னை மரத்துக்கு மாசம் ஒரு 100 ரூபாய் சர்க்காருக்கு கொடுக்கணும், கொடுப்பியா? அவன் கொடுக்கறான். ஆலையில லேபிள் ஒட்டும் போது டாஸ்மாக் லேபிள் ஒட்டுவான் பாரு மேல, இந்த லேபிளுக்கு எவ்வளவுன்னு அங்க பிரிண்ட் ஆகும் போதே கணக்கு. டாஸ்மாக்கு வந்து அந்த அந்த ஆலைகளுக்கு போது பாருங்க, அந்த பிரிண்ட்லயே ஒரு லேபிள் அடிச்சா ஒரு லேபிளுக்கு 50 ரூபாய். 1 கோடி லேபிள் நீங்க அடிச்சிருக்கான்னா 50 கோடி ரூபாய் கட்டிரு. இதுதான் நடக்கு. அது எல்லா கட்சியும், அது அரசாங்க கட்சியா வந்துட்டா அரசாங்கத்தை நடத்துறதுக்கு இதை விட்டா வழி இல்லாம பண்ணுவான். அதனால அரசாங்க கட்சியில இருக்கிற விவசாய சங்கத்துக்காரன நீ இதுல போடாத, என்ன போட்டேன்னா நான் சர்க்காரு சொல்றபடிதான் நான் கேட்பேன், என் கட்சி சொல்றபடிதான் நான் கேட்பேன், இதை ஒழுங்கா நடத்திட்டு போக மாட்டேன் அப்படின்னு தான் நல்லசாமி எனக்கு ஆக்கணும். அவர் கடைசி வரைக்கும் எங்கேயோ கத்திக்கிட்டு இருக்காரு, இன்னமும் கத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஆக ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இருக்கிறதுல யார் மோசங்கிறத பார்க்கணும், யார் மிக 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 மோசங்கிறத பார்க்கணும். இன்றைய தேவை
ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய தேவை. தமிழகத்தின் ஆட்சி பீடத்திலே திமுக இருக்கக்கூடாது. அது விவசாயிகளுக்கு நல்லதல்ல. எதிரிகளாக இருக்கலாம், ஏமாற்றுகிறவனாக இருக்கக்கூடாது. ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் சில நேரங்களில் எதிர்ப்பான கருத்துக்களை சொல்லலாம். நயவஞ்சகத்தோடு ஏமாற்றுகிறவனாக இருக்கக்கூடாது. ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளவு பசப்பு வார்த்தைகள். விவசாயிகளுக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை, விவசாயிகளுக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி, ஆஹா அற்புதம். நானெல்லாம் கூட நாடாளுமன்றத்திலேயே கேட்டேன், ரயில்வேவுக்கு இருக்கிறதை போல விவசாயிகளுக்கும் தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்று பேசினேன். ஆக அற்புதமாக செய்து விட்டார்கள் என்று கண்ணி பார்த்தால், இந்த 4 நிதிநிலை அறிக்கையிலேயும் விவசாயிகளுக்கு கிடைத்த பலன் என்ன? ஒதுக்கீடு எவ்வளவு? நேரடியாக விதை மானியம் போய் கிடைத்திருக்கிறதா? அப்படி நேரடியாக 10 பைசா கிடைத்தது என்று சொன்னால் அது ஆண்டுக்கு 3 தவணையாக 2000 2000 2000 என்று 6000 ரூபாயை ஒரு குறைந்தபட்ச சில விவசாயிகளுக்காக தந்து கொண்டிருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் தந்து கொண்டிருக்கிறார். நேரடியாக விவசாயிகள் பலன் பார்த்திருப்பது அங்கேதான். ஆக 4 நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி ஏமாற்றுவத்தை காட்டியவர்கள் இனி ஆட்சியிலே தொடரக்கூடாது. ஆட்சியிலே தொடர வேண்டியவர் யார் என்று பார்க்கிற போது நமக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டும். விவசாயியின் மகனாக இருக்கக்கூடிய இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமியை மீண்டும் இந்த நாட்டின் முதலமைச்சராக்குவோம் என்ற ஒரு முடிவைத்தான் நம்முடைய விவசாய சங்கங்கள் எடுத்திட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இல்லையா நாகராஜ், இதுக்கு அப்புறம் பேசு. எங்களுடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மிக சிறப்பாகவும் அரசியலில் வெகுமானம் பெற முடியாது என்ற கருத்தை மட்டும் இதயத்திலே தேக்கிக் கொண்டு உங்கள் சங்கத்தை இதே போல உழவு உழைப்பாளர் கட்சியை ஒற்றுமையோடு நிலைநிறுத்தி நடத்துங்கள். என்றைக்காவது ஒரு நாள் இந்த நாட்டில்